நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து அடியே போலீஸ் பைத்தியமோட எபிசோட் 5 பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோஸ் மற்ற 4 வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் புரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்கலாம் இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லா சீனில் எதோட முடிச்சிருந்தோம்னா கரெக்டாக அங்கே ஒரு கன் ஷூட் ஆகிருக்கும். டக்குன்னு விஷயம் ஜேக்கு எப்படியும் அவன் கண்ணே போத்திட்டான். அடுத்த செகண்ட் ஜேக்கு வேறு இழுத்த மாதிரி இருக்குது. அவன் அப்படியே அவனுக்கு கீழே விழுகிறான். அவன் பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க கையில் கன் ஷாட் பட்டிருக்கு. அவங்க ஆனாலும் ஜேக்கு டக்குன்னு இழுத்துருப்பாங்க. ஜேக்கு விஷயம் மூச்சு வாங்கிட்டு அவங்கள பார்க்குறான். 2 பேரும் குப்பத்தட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஜேக்கு அந்த பர்சனை பார்த்துட்டு கையில் ஷூட் ஆகிருக்கு. அது தெரியும் சிக்கனி கண்டனம் ஆகு. ஜேக்கி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு அவங்கள பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு அவள் பேக்லேருந்து கன் எடுக்கிறான். அவள் ஐஸ் பார்க்கும்போது ஜேக்கிக்கு அது ஒரு பொண்ணு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. கன் ஷாட்டாக இருக்குது, இதுக்கு நீ கன் எடுக்கிறேன்னு எடுக்காது அப்படி சொல்லி ஜேக்கி அந்த பொண்ணு கையை பிடிக்கிறான். நீ கம்முனிரு ஜேக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவள் காதில் வந்து ஹெட்ஃபோன் போட்டிருக்கா. அதில் வந்து இவங்க இருக்க பிளேஸ் சொல்லிகிட்டே வந்துட்டு அவள் கன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்கா. ஜேகே அப்படியே அவன் காதை பற்றிட்டு உட்காந்துருக்கான். அடுத்தடுத்து கன் ஷூட் பட்டுகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு அடுத்தடுத்து சுட்டுகிட்டே இருக்கா. அவள் எந்த கையில் அடிபட்டிருக்கோ அந்த கையில் தான் கன்று பிடிச்சி ஷூட் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு ஓவர் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. வேமா வாங்கன்னு சொல்லிகிட்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு வழியாக அந்த ஷூட்டிங் சவுண்ட்லாம் அப்படியே நிற்கிது. அப்படியே அவள் டப்புன்னு கீழே உட்காந்துட்டா. முட்டி போட்ட மாதிரி இருந்திருப்பா. அப்படியே கீழே சரியாக ஜேக்கி பிடிச்சிட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்றான். எனக்கு ஒன்றும் இல்லை. ஜேக்கி இந்த பொண்ணு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சொல்லு உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபேஸை டேப் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டாக பார்த்தா அங்கே கடன்னு 20-30 பேர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜேக்கி ரொம்ப பயப்படுறான். அந்த பொண்ணு அப்படியே தவங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். நாங்கள் மேமோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்துட்டு மேம் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக அந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டு ஜேக்கி கொண்டு போய் வீட்டில் விடுங்க, உங்களை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், ஜேக்கே கொண்டு போய் வீட்டில் விடுங்க. அப்படியே அந்த பொண்ணு வந்துட்டு லைட்டாக நவந்த மாதிரி உட்காரான். டக்குன்னு வந்து ஜேக்கே கூட்டிகிட்டு ஒரு 10 பேர் போகிறாங்க. ஜேக்கே திரும்பி பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லைல்ல எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவள் லைட்டாக வந்து வயசை மட்டும் பிளிங்க் பண்ணி காட்டுறான். ஜேகேவை கடன்னு ஒரு காரில் எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை டக்குன்னு தூக்கிட்டாங்க. அவளை வேகமாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. கையிலேருந்து அவ்வளோ ப்ளீடாக இருக்குது. அதுவும் இந்த புல்லட் பட்டதுக்கப்புறம் அவள் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருப்பாள். அவளோட மொத்த பேலன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாள். ஸோ கை அவளுக்கு செம்மையாக வலிக்குது. அவள் அவ்வளோ வலியை தாங்கிட்டுருக்கா. ஒரு வழியாக அந்த புல்லட்டையும் எடுத்துட்டாங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கு ஜேகே வீட்டை விட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோங்கணும். அது சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு நிமிஷம் திக்குறான். ஃபுல்லாக வச்சுட்டு என்னதானோ ஒரு வேலையை உருப்படியாக செய்யுது, எனக்கு டென்ஷன் ஆகுது தெரியுமா அவங்களாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்டில் படுத்து எல்லாத்தையும் வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா. எல்லோரும் சாரி மேம் சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜேகே வீட்டுக்கு போயிட்டானா? எஸ் மேம் கொண்டு போய் விட்டுட்டோம். ஜேகே சேஃபாக இருக்கான் தானே இப்போ? எஸ் மேம் சேஃப் தான் அப்படி சொல்லிட்டு அவளும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஆரம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். டக்குன்னு ஆரமுக்கு ஃபோன் அடிச்சுட்டு கட் ஆகுது. ஆரம் அதை கவனிக்கவே இல்லை. அதங்காட்டி சுகாவுக்கு ஃபோன் வருது. சுகா அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஒரு வீடியோ அனுப்பியிருக்கோம் ஃபஸ்ட்டு அதை பாரு. சுகா தட்டுன்னு எழுந்திரிச்சிட்டு அவன் வீடியோனா அவனுக்கு படன்னு வருது. ஏதாச்சும் ஜேகேக்கு ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபுல்லாகவே இப்போ ஜேகேன்னு தான் இருக்க. எல்லாரும் மைண்ட் செட் வேகமாக ஜேகே தர்றான். ஜேகே அப்போ தான் வந்து படுத்துருப்பான். ஸோ ஜேகே சைலண்ட்டாக படுத்துருக்கான். அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ ஆன் பண்ண இவ்வளோ நேரம் நடுவில் மொத்தமாக ஒரு வீடியோ வருது. ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே எந்திரிச்சு உட்காரான். பாய்ஸ் எல்லாரும் சுகா கத்துனதுக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னாச்சு சுகா ஏன்டா கத்துற? சுகா டக்குன்னு இந்த வீடியோ எடுத்து அவன் தூக்கி போடுறான். எல்லோரும் பார்த்துட்டு சின்ன ஜேகே இது இப்படி சொல்லிட்டு எல்லாம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேக்கு அழுகையாக வருது. ஜேகே தான் நினச்சது இந்த நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். ஜேகே தேம்பி அழுகுறான். எல்லா ஜேகே சரி ஒன்றும் இல்லை ஏன்டா அப்படி நினைக்கிற? உன்னை காப்பாற்ற தாண்டா நான் இருக்கோம், நீ இல்லை நாங்கள் எங்கடா இருக்கோம்? எல்லோரும் என்ன தானே கஷ்டப்படுறீங்க. சிக்கனுக்கு என்ன நினச்சிட்ருக்க? அப்போ எங்கே யாருக்காச்சும் இப்படி நடந்தால் விட்டுட்டு போயிடுவியா? அப்போ நாங்களும் அப்படி தானேடா இருப்போம். நீ மட்டும் அப்படியே எங்களெல்லாம் பாதுகாக்கணும்னு நினைப்ப, நாங்கள் மட்டும் நினைக்கக்கூடாதா? ஆனால் ஜேகே நீ இப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜேகே அழுதுகிட்டே இருக்கான். சரி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்களா? கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க ஆளுங்களாம் வந்தாங்க. பாவம் அவள் கையில் கன் ஷாட் போட்டுருச்சு. அதனால அவள் ஷூட் பண்ணிட்டு இந்த அவளுக்கு வலிச்சிருக்கும். அவள் பாவம்னு சொல்லிட்டு ஜேகே தேம்பி அழுகுறான்.
எல்லாரும் ஜேகே சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு, எல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் ஜேகேனால சாப்பிடவே முடியல. அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பாவம் அடிபட்டுருச்சுல, என்னால் தான் என்னால் நான் போயிருக்கக்கூடாது, என் கேர்லெஸ்னால தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி ஜேகே யோசிக்கவே இல்லை. அவனுக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு சொல்ல அவனுக்கு ஒரே அழுக தான், அழுதுகிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கே வரீங்க. அதாவது நீங்கள் வீட்டுக்கு வரப்போ 11 மணி ஆகுது. ஜேகே சாப்பிடாம போய் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். பாய்ஸ் எல்லாம் டே சாப்பிட்றான்னு இருக்காங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் வந்துட்டு என்னாச்சு எல்லாம் ஜேகே கொஞ்சிட்டு கிடக்குறீங்க. நாங்கள் எங்கே கொஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு 7 பேர் அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ போலீஸ் தானே. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்புறம் நான் என்ன காமெடி போலீஸாடா? அது காமெடி போலீஸ் தானே, உட்காரு. நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ப்ளீஸ் உட்காரு. என்ன அப்படி சொல்லி நீங்கள் உட்காந்துட்டு ஜேகே பார்க்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன பண்ணணும்? நேற்று இந்த மாதிரி எப்படின்னு சொல்கிற அந்த இன்சிடென்ட் மொத்தத்தையும் சொல்கிறீங்க. என்னடா சொல்கிற? உனக்கு அடிப்படை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே செக் பண்ணிட்டுருங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன கொண்டு பண்ணல, எனக்கு உங்களை கண்டுபிடிக்கணும். அது எப்படி ஒரு பொண்ணு நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற? ஜேகே உங்களை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஐஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணு நிமிர்ந்து ஒரு செகண்ட் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஆரம் பார்த்துட்டு ஐஸ் பார்த்தா பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆரம் உங்களை பார்த்துட்டு ஐஸ் பார்த்தா பொண்ணுங்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டாக சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? அதான் ஜேகே கொண்டு ஆகலை. ஆனால் அந்த பொண்ணு பாவல, ஜேகே காப்பாற்றி கன்ஷாட் ஆகி கிடக்குறாள். நீங்கள் ஜேகோ பார்க்குறீங்க. ஜேகோ பார்த்துட்டு நீ கண்டுபிடிச்சி கொடு, நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஏதாவது செய்வோம். நீங்கள் ஜேகோ பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் ஹேண்ட் ரெண்டையும் அப்படியே வந்துட்டு ஷோல்டர் கீழே கையை வச்சு ஆர்ம்ஸில் பிடிச்சிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவீங்க. கண்டுபிடிச்சிடும் ஜேகே கையை எடுத்து சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே கையை எடுத்துருங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சிட்டு வலிக்குதுன்றான். உங்களை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்றா. நீங்கள் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன். உங்களை பார்த்துட்டு இல்லை உன் ஃபேஸ் ஏதோ சம்திங் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜேகேவும் ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது. சுகா உங்களை பார்த்துட்டு ஆமாம் எனக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியல இன்றைக்கி. நீங்கள் இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு நான் பொதுவாக போனி டைல் பண்ணேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேரில் விட்டுட்டேன்ப்பா, முடியை தூக்கி போட முடியலன்னு. ஏன் என்னாச்சு முடிக்கு? அது கிளிப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து நீங்கள் ஒரு கோட் தான் போட்டிருப்பீங்க, அதை பட்டன்லாம் போடல, உள்ள டிஷர்ட் போட்டு சும்மா மேலே ஒரு கோட் போட்டிருப்பீங்க. டக்குன்னு அந்த கோட் அப்படியே இறக்கிட்டு நீங்கள் ஜேகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே கையை பிடிக்கிறீங்க. நீங்கள் டபக்குன்னு தூக்கிட்டீங்க. அதை லைட்டாக அதை விளக்குன நீங்கள் தூக்கியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுற நீ இல்லாது அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களே பார்க்குறேன். என்னடா அது அப்படி சொல்லிட்டு ஜேகே முடிக்கிறாங்க. ஜேகே பார்த்து முறைச்சிட்டு கடகடன்னு வெளியே போயிட்டீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் வெளியவே போயிட்டீங்க. கை பிடிச்சிட்டா நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒரு லிமிட் தான் ஜேகே, எல்லாம் லிமிட்டை தாண்டாத. நீ ஐடல்னா ஒரு இஷ்டத்துக்கு லிமிட் தாண்டுவியா? வயன் அது நீங்கள் கடகடன்னு கோச்சிட்டு ஜீப்பேரியே போயிட்டீங்க. பாய்ஸ் எல்லாம் ஜேகே பார்த்துட்டு ஏண்டா எல்லாம் ஹயாங் அவள் சவுண்ட் கொடுத்தது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே எதுவுமே சொல்லலை. ஸோ சைலண்ட்டாக போயிட்டான். ஆரம்க்கு ரிட்டன் கால் வருது. இந்த மாதிரி காப்பாற்றுனது மேம் தான் அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லிடுறாங்க. உங்கள் டீம் அவங்க காப்பாற்றுனது? ஆமாம் ஜேகே ஃபுல் டைம் நாங்கள் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் தான் இது பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேம் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. ஜேகே சொன்னால் நாங்கள் உடனே அனுப்பிடுறோம் அப்படி சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணுறதுக்காக அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு 2 days போகுது. ஜேகே அவன் பாட்டுக்கு வீட்லேயே தான் இருக்கேன், எங்கேயும் வரமாட்டேங்கிறான். போங்க நான் வெளியே வந்தாலும் பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்றான். பாய்ஸ் எவ்வளோ கூப்பிட்டாலும் வரவே இல்லை. அப்படியே ஒரு 2 days போகுது. இன்றைக்கி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாய்ஸுக்கு கால் வருது. இந்த மாதிரி ஜேகே கொலை பண்ண ட்ரை பண்ணவங்களை பிடிச்சிட்டோன்னு. பாய்ஸ்க்கே ஷாக்கு. எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவர் இப்போ லெட்ரு கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறவங்கள பிடிக்கல சார், அந்த அன்றைக்கி நைட் ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பியிருந்தீங்கள்ல, அவங்கள பிடிச்சிருக்கோம். ஓகே நாங்கள் வரோம். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. பாய்ஸ் எல்லாம் ஜேகே பார்த்துட்டு நீ வா, நைட் அன்றைக்கி ஷூட் பண்ண ட்ரை பண்ணவங்களை பிடிச்சிட்டாங்களாம். சரி அவங்க சொல்லிட்டு ஜேகேவே ஏறி வரான். இப்போ நேராக வந்து 7 பேர் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் நீ இங்கிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இன்னொரு சைட் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கிட்டு தானே வழி? இங்கிட்டு தான் சார் போகணும். ஓகே அப்படி சொல்லிட்டு 7 பேர் அவங்க பின்னாடியே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தவங்களை கட்டி வச்சு செம்மையாக அடிச்சிருக்காங்க. மூஞ்சிலெலாம் அப்படியே ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. ஒரு துணி போட்டு ஹெட்டை கவர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனாலும் அதை தாண்டி ரத்தம் வெளியே தெரியுது. கையில் காலெலாம் செம்மட்டி, உடம்புலலாம் அவ்வளோ ரத்தம் தெரியுது. பாய்ஸ் நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு எல்லாம் மூஞ்சி திருப்பிட்டு அவனோட இவ்வளோ ரத்தத்தோடு இருக்கானேன்னு டக்குன்னு அவன் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க. ஜேகே பார்த்துட்டு இந்த பர்சனை நீங்கள் பார்த்தீங்களா? ஜேகே அப்படியே அந்த ஃபேஸை பார்க்குறா. அது தூரங்கிறனால அவன் அன்றைக்கி அந்த ஃபேஸே பார்க்கவே இல்லை. ஜேகே பார்த்துட்டு இந்த ஃபேஸை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறான். இவன் உங்கள் லைஃப்லேயாச்சும் கேட்குறோம்,
ஜேக்கு எப்படியே அந்த ஃபேஸை பார்த்துட்டு ம் என் லைஃப்பில் நான் ஒன் டைம் கூட இந்த ஃபேஸை பார்த்ததில்ல அப்படின்றான். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பியும் அவனை அடிக்கிறாங்க. ஒன்று யார் இது பண்ண இது பண்ணான்னு சொல்லி அவ்வளோ அடி வாங்குறான். அப்படியே வாயிலிருந்து அந்த ரத்தம் ஊற்றுது. அந்த ஃபேஸில் இந்த வேற எடுத்து விட்ருப்பாங்கள்ல, அப்படியே அவன் சிரிச்சுட்டு ஜேகே பார்க்குறான். ஜேகேவை டக்குன்னு வந்து ஆரம் கவர் பண்ண மாதிரி நிற்கிறான். டக்குன்னு சுகா ஜேகோப் எல்லாருமே ஆரம்ப அப்படியே வந்துட்டு கவர் பண்ண மாதிரி நின்ட்டாங்க. அதாவது சுத்தமாக அவனுக்கு ஜேகேவே தெரியாத அளவுக்கு ஜேகேவை கவர் பண்ணிட்டாங்க. அவன் ஜேகேவே தான் பட் பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே நின்றுட்டே இருக்கான். எங்கே அவள் இன்னும் வரவே இல்லையா? சார் நான் வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படின்னோடனே எல்லாரும் வந்து டக்குன்னு அந்த சொன்னவங்களை திரும்பி பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு டக்குன்னு ஒரு பாட்டுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கார். அந்த ஃபோன் பிக்கே ஆகலை. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாருக்கும். கரெக்டாக பார்த்தா உள்ளே வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு 2 பேர் சேர்ந்தா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்த்தா வயன் தான் வரோம். செம்ம கூலாக வரும். அந்த தம்மையில் இருக்கால அந்த மாதிரி வரோம். நம்ம பாய்ஸ் பார்க்குறாங்க. உண்மையிலே இது வயனாக அவங்களுக்கு ஃபீல் ஆகிற அளவு இருக்குது. ஏன்னா அவங்க கூட வந்தவருக்கு ஒரு சைல்டு கேரக்டர் வயனை பார்த்துருப்பாங்க. பட் இப்போ வந்து டோட்டல் ஆட்டிடியூடாக இருக்குது. எல்லோரும் வயனே தான் பார்த்துட்ருக்காங்க. வயன் வந்து லாலிபாப் சாப்பிட்டேன். என்னாச்சு? இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. வயன் அவங்கள பார்த்துட்டேன் தெரியுமே. ஐ மீன் நெக்ஸ்ட் ஏதாச்சும் பேசினானா அப்படி கேட்குறேன். வயன் வந்தவா டக்குன்னு அப்படியே அந்த சேர் ஒரு உத. இப்போ அவன் கீழே இருக்கும். அவன் செஸ்ட்டு மேலே வயனோட கால் இருக்கு. அப்படியே பாய்ஸ் தான் ஹார்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்குறாங்க. பட் வயனோட ஆக்ஷனாக அவங்களாம் கேஷுவலாக தான் பார்த்துட்ருக்காங்க. உன்னை யார் அனுப்புனான்னு நாங்கள் கேட்டோம். அங்கே வந்து பதிலே வரல. வயனே பார்த்துட்ருக்கான். வயன் லாலிபாப் ரொட்டேட் பண்ணி வாயில் வச்சுட்டு கேட்டேன் அப்படின்றா. பதிலே சொல்லலை. வயன் கால் எடுத்தோன்னு அந்த சேர் திருப்பி நிமித்தி வைக்கிறாங்க. எவ்வளோ நேரமாக விசாரிக்கிறீங்க? 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது மேம். 1.5 மணி நேரமாக விசாரிச்சு நோ ஆன்சர். இல்லை மேம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அங்கே ஒரு 4 போலீஸ் ட்ரெஸ் போட்டு 4 பேர் தான் நிற்கிறாங்க. மற்ற எல்லாமே பிளாக் கலர் அவுட்ஃபிட் போட்டு ஃபேஸ்லாம் கவர் பண்ண மாதிரி தான் இருக்காங்க. பாய்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஒயின் வந்து அவள் பாக்கெட்லேருந்து கன் எடுக்கிறா. அதை அப்படியே லோட் பண்ணிட்டு இப்போ கேட்டேனா உன்னை யார் அனுப்புனாங்க? இட்ஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். பதில் சொன்னால் உயிரோட திரும்பி போகலாம். பட் சொல்லலேனா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறா. பட் அவன் அப்படியே ஒயினே பார்த்துட்ருக்கான். பதிலே சொல்ல. எல்லாரும் ஒயினை பார்த்துட்டு ஒயின் எதுக்கு இப்போ ஷூட் பண்ண? அவன் பதிலே சொல்லலாம். அது மட்டும் ஷூட் பண்ணிட்டு ஒயின் அப்படியே கேஷுவலாக எல்லாரையும் பார்த்துட்டு அவன் பதில் சொல்ல மாட்டான். இன்னும் நம்ம எத்தனை நாள் விசாரித்தாலும் அவங்ககிட்டேருந்து பதில் வராது. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கண்ணை லைட்டாக போலாமா? பாய்ஸ் 7 பேரையும் பார்க்குறோம். 7 பேரும் பட் ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. 7 பேர் இப்போ வராங்க. டக்குன்னு வீதம் ஒயின் கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற நீ? ஒயின் அப்படியே வீயை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா போலீஸ் ஷூட் பண்ணேன் அவ்வளோதான். இதில் ஒன்றும் கேட்க ஒன்றும் இல்லையே. ஆனால் இதை சட்டப்படி டீல் பண்ணலாம் தானே நாங்கள் சொல்லியிருந்தோம். சட்டப்படி டீல் பண்ணுறோமா? ஆரம் அப்படியே ஒயினை பார்க்குறான். சொல்லு, சட்டப்படி டீல் பண்ணுறியா? ஒன் டீம்மேட் எப்படி கேட்குறான்? சட்டப்படி டீல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்நேரம் இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிருக்கோம், வெளியே வந்திருக்காது. எல்லோரும் வந்துட்டு ஒயின் பேசுறது புரியாமல் ஆரம் பார்க்குறாங்க. ஆரம் ஒயினே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ இந்த தானே சட்டப்படி டீல் பண்ணல. புரிஞ்சுக்கலாம் ஆரம், உங்களுக்கு தான் புரியணும். ஏன்னா நீங்கள் தானே எனக்கு பே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆரம் அப்படியே நிமிஷம் ஷாக்கில் உங்களை பார்க்குறான். நீங்கள் கேஷுவலாக அப்படியே ஹயங்லைன் 4 பேரையும் பார்த்துட்டு புரியும்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேத்துக்கு புரிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பாட்டுக்கு போகிறோம். பாய்ஸ்க்கு ஷாக்கு. போகிறான். டக்குன்னு ஆரம் கை பிடிச்சிட்டு இரு. அப்போ அது நம்ம டீல் பண்ண சொல்லுது பையனையாடா. ஆனால் ஒயின் போலீஸ் தானடா, இப்படி டீல் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்க ஷாக்கு. ஸோ எல்லோரும் அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒயின் வந்துட்டு அப்படி கேஷுவலாக எப்போ போல இல்லான்ட்டு என்னாச்சு 7 பேர் இப்படி பேடிச்ச மாதிரி இருக்கீங்க. அப்படியே பாய்ஸ் 7 பேர் ஒயினே பார்க்குறாங்க. பேசவே இல்லை. பார்த்துட்டு இங்கே பாருங்களேன், அந்த இடம் வேறு இந்த இடம் வேறு. ஸோ இங்கே ஒயின் இப்படி தான் இருப்பாள், அங்கே ஒயின் அப்படி தான் இருப்பாள். ஸோ இப்போ இருக்க மாதிரி பேசலாம். உங்களை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற? நீங்கள் வியை பார்த்துட்டு ஐம் சாரி உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியே உங்களே பார்க்குறேன். நீங்கள் வியை பார்த்துட்டு எஸ் இதை எனக்கு வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு ஜேக்கிங் கை பிடிச்சிட்டு உனக்கு தான் இன்றைக்கி அடிப்பட்டுதான், அப்போ நீ தான் எனக்கு காப்பாற்றுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு அழகாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறீங்க. நீ ஓகேவா? நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு நான் ஓகே தான், எனக்கு நல்லா இருக்கு. இவன் நீ பே பண்ணிடல, அதை ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி வந்துட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கன் புல்லட்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் அமௌண்ட் செலவாயிடுச்சு. அதனால தான் அப்படி பே பண்ண சொல்லி வாங்கினோம். ஸோ ஆனால்
சீக்கிரமாக உங்களுக்கு பே பண்ணிடுறேன். ஆரம் பார்த்துட்டு, இல்லை அதை நான் பே பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்கும் தான் பே பண்ணேன், எனக்கு அதை ரிட்டன் பே பண்ண வேணாம். ஓகே, அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே எனக்கு இன்னொரு கேஸ் இருக்குது, முக்கியமான கேஸ், அது இல்லாமல் உங்கள் இது இன்னும் 2 நாளில் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது சீக்கிரமாக முடிச்சு விட்டா நான் நெக்ஸ்ட்டு கேஸ் போகணும், ஸோ அதனால் நான் போயிட்டு வரேன். அப்புறம் முக்கியமான விஷயம், என் பாடி கார்டு சுற்றி இருக்காங்க, ஜேகே அப்படியே நீங்கள் ஜேகே ஒரு முறைப்போட கூப்பிட்றீங்க, ஜேகே எப்படியும் உங்களை நிமிர்ந்து பார்க்குறோம். இன்னும் பேர் வெளியே போகாத, நான் எல்லாம் வேலையை விட்டுட்டு உன் பின்னாடி என்னால் சுற்றிட்டு இருக்க முடியாது. எவ்ரி செகண்ட் ஒன்றை காப்பாற்றுறதே எனக்கு வர வர பெரிய வேலையாக போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க 7 பேர் கூடயே இருக்க ட்ரை பண்ணி 7 பேர் ஒன்றாவே இருங்க. நான் உட்காந்து உன்னை காப்பாற்றிட்டே இருக்க முடியாது. ஆரம் அப்படி சொல்லிட்டு ஆரம் பார்க்குறான். அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, குழந்த மாதிரி உள்ளே வந்து விளையாண்டுட்டுருக்கான். அவன் நினைக்கிற விஷயம் இது கிடையாது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கேஷுவலாக போயிட்டீங்க. பாய்ஸ் தான் அப்படியே நிமிஷம் ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு 2 days ஆகுது, நீங்கள் இந்த சைடே வரவே இல்லை, உங்களுக்கு ரொம்ப வேலை இருந்திருக்கும். இன்றைக்கி தான் வரீங்க, வரும்போது ரொம்ப டயர்டாக வரீங்க. ஜின் எனக்கு பசிக்குது, ஜின் உங்களை பார்த்துட்டு வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போகிறோம். நீங்கள் ஜின்னு பார்த்துட்டு ஏன் உனக்கு என்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு தோணலையா? இப்போ ஜின் மட்டும் தான் உங்களுக்காக முழிச்சிருக்கா, நைட் ஆயிருக்கும் நீங்கள் வர, ஸோ அவன் மட்டும்தான் முழிச்சிருக்கா நீங்கள் வரேன்னு சொல்லவும் நீங்கள் ஜின்னை பார்த்து கேட்கும். ஜின் உங்களை பார்த்துட்டு கேட்கணும்னு தோணலை, ஏன் அப்படி சொல்லி ஜின்னை பார்க்குறீங்க? ஆனால் நீ இப்படி மார்னுக்கு ஏதாவது சம்திங் ரீசன் இருக்கும்ல. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு நான் மாறவே இல்லை, ரியல் கேரக்டரே தான். டெய்லியும் கூட இருந்தால அவள் தான் ரியல் கேரக்டர். நீங்கள் ஜின் சொல்கிற கிட்ட லைட்டாக சிரிச்சிட்டு அவள் எங்கள் அம்மா கூட இருந்த கேரக்டர், இதுதான் மயன் அப்படி சொல்லிட்டு ஜின் உங்களை பார்க்குறான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த சாப்பாடு போட்டிருப்பான்ல, அது லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுறீங்க. ஜின் உங்கள் கை பிடிச்சிட்டு ரொம்ப ஒழிக்குதா இன்னும் கை? இல்லை புல்லட்லாம் எடுத்துட்டோம், அன்றைக்கே எடுத்துட்டோம், இன்னொரு 4 or 5 days ஆகும், அவ்வளோதான் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி சாப்பிட போகிறீங்க. ஜின் உங்கள் கை பிடிச்சிட்டு ஒட்டி விடவா? நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? ஜின் உங்களை பார்த்துட்டு உனக்கு ஒரு நாள் பிக் பிரதராக இருக்கலாம்ல. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு பிக் பிரதர், எனக்கு எந்த ஒரு பிக் பிரதரும் கிடையாது, ஸோ இருக்கலாமே. ஜின் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை வாங்கி ஊட்டி விட்றான். நீங்கள் ஜின் ஃபேஸே பார்த்துட்டீங்க, உங்களுக்கு அவ்வளோ கேரிங்காக விட்றான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு என்னை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி இருக்குது. ஜின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஆக்கட்டு அது சரி நீங்கள் வாங்கிட்டுருக்கேன். ஜின் உங்களை பார்த்துட்டு அழகு குழந்த மாதிரி இருக்கு, எதுக்கு இந்த வேலை சொல்லி ஆகணுமா? அது சொல்லி ஜின் அழகாக தலையாட்டுறான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு அம்மாவை வந்து ஷூட் பண்ணி தான் கொலை பண்ணாங்க. அப்படி ஜின்னு உங்களை பார்க்குறான். அப்பா போலீஸில், ஸோ அம்மாவை ஷூட் பண்ணி தான் கொலை பண்ணாங்க. அப்பாட்ட சட்டப்படி டீல் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரே சட்டப்படியே டீல் பண்ணுறேன் பண்ணார். நான் சொன்னேன் சட்டப்படிலாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் அவங்களாம் அன்அஃபிஷியலாக பண்ணுறாங்க, நம்ம அப்படி பண்ண வேணாம்ப்பா, நம்ம வந்துட்டு சட்டம் இல்லாமலே இது பண்ணிக்கலாம். சட்டப்படி தான் பண்ணுவேனாள். சட்டப்படி பண்ணி எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனுக்கு வெறும் 6 மாதம்தான் தண்டனை, அவ்வளோதான். 6 மாதம் ஜெயிலில் சொர்க்கம் மாதிரி வாழ்ந்துட்டு வந்தான். அப்புறம் அவன் பாட்டுக்கு இருந்தான். எங்கள் அப்பாட்ட நான் அத்தனை தடவை சொன்னேன், நான் இதை இப்படி டீல் பண்ண வேணான்னு சொன்னேன்ல 6 மாதத்தில் வெளியே வந்துட்டான்னு. எங்கள் அப்பா என் பேச்சை கேட்கவே இல்லை. அப்போ சின்ன பிள்ளை வேறையா, தலையிலே ஒரு அடி போட்டு அங்கிட்டு போன்ட்டார். அதுக்கப்புறம் எப்போவுமே அப்படிதான், அவர் கேஸ் ஃபுல்லாகவே சட்டப்படி டீல் பண்ணி மேலே போனார். ஆனால் அவர் டீல் பண்ண எதுவுமே டோட்டலி வந்துட்டு வேஸ்ட், எதுவுமே பர்ஃபெக்டாக இருந்ததே இல்லை. எல்லோரையும் அசால்ட்டாக காப்பாற்றிடுவாங்க. எனக்கு டென்ஷன் ஆச்சு, போலீஸ் ஆகி சட்டப்படி டீல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன் தெரியுமா. ஸோ அந்த ஆம்பிஷன் அப்படியே நிறைவேற்றிட்டே வரேன். நல்லா தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். அப்பாவுக்கு தெரியும் நான் இப்படி பண்ணுறேன், சட்டம் இல்லாமல் தான் டீல் பண்ணுறேன், எதுவும் சொல்லலையா. ஸ்டார்டிங்கில் நிறைய சண்டை, கடைசியாக அவரை எதிர்த்து போராடி போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய பேர் என் பக்கம் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாலும் அவங்க வெளியே போயிடுறாங்க. அப்போ இது அன்அஃபிஷியலாக டீல் பண்ணுறப்ப நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே நான் பாட்டு கேஷுவலாக அப்படியே இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் அப்பாவும் சப்போர்ட்டு தான், மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் இப்போ சப்போர்ட்டு. அதனால தான் அசால்ட்டாக டீல் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு கேஸும் மேலே வராது. சம்டைம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்க மாதிரி அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா வந்துட்டு 2 மாதம் 3 மாதம் சஸ்பென்ஸ் பண்ணிவிட்ருவார். பட் அப்பயே ஒரு கேஸை கொடுத்துரு, போய் பார்த்துட்டு அப்படின்னு. அப்புறம் அந்த கேஸை பார்த்துட்டு வந்து கரெக்டாக அப்படியே உள்ளே வரும்போது முடிக்க கரெக்டாக இருக்கும். அவள் தான் முடிஞ்சிச்சு. அப்படி சொல்லி இன்ஜினை பார்க்குறேன், உங்களை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அம்மா கண்ணு முன்னாடி ஷூட் பண்ணாங்க தெரியுமா. அப்போ இப்படி தான் எங்கள் அம்மா எனக்காக பாசமாக விட்டுட்டு இருந்தாங்க. 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அப்படி சொல்லிட்டு இப்படி உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. டக்குன்னு உங்களை யாரோ வந்து ஹக் பண்ணுறாங்க பேக்லேருந்து. உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு. அவங்க ஹக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நான் கூட இருக்குவா, நான் அக்செப்ட் பண்ணுறியா, ஐ லவ் யூ. ஜின்னுக்கும் ஷாக்கு. ஜின் ஓட்டிகிட்டு இருந்தான், அப்படியே ஸ்பூனை கையில் பிடிச்சிட்டு
நிமிஷம் நிமிர்ந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த இது சடனாக இது பண்ணதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஜின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிப்பீங்க கடைசி வரைக்கும் யாருமே கூட இருக்க மாட்டாங்கன்னு. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறங்காட்டி இந்த விஷயம் நடந்திருக்கும். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஹெட்டு திரும்ப தான் நீங்கள் அந்த பர்சனை பார்க்க போகிறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க BLFF மட்டும்தான் வரும். ஸோ அது பிடிக்கணும் தாராளமாக போய் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பி பார்த்த பர்சன் யாருன்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் யார் கரெக்டாக கெஸ் பண்ணிக்கிங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? பாய், லவ் யூ.